கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கங்கையம்மன் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதம் தனுசு ராசி மீன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் உச்ச நிலையில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கறது சிறப்பு. தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு. இந்த ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் 100% கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சாதகமான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும் இல்லையா? ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்கிறேனுங்க. என்ன வாய்ப்புகள், அதாவது எந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்ற விவரத்தை சொல்கிறேனுங்க. என்ன மாற்றங்கள் வரும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் குரு. அவர் தான் லாபஸ்தானாதிபதியும் கூட. உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடனும் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடனும் சேர்ந்திருக்கார். சுபஸ்தானாதிபதி சுக்கிரன் தான், புத்திரஸ்தானாதிபதி புதன். அப்போது இந்த புதன் குரு சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடைய இணைவு. இந்த குரு நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறாருன்னு சொன்னேன். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வெகுவாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றங்கள் ஆகணும்னு நினச்சாலும் சரி, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனித்து செய்கிறீங்க, அடுத்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, எது எப்படி இருந்தாலும் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த மாதத்தில் குறையும். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அல்லவா, அவர் சுபஸ்தானம் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து நேராக தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னா, சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% சொல்கிறேன், உங்களுடைய வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விடுவீங்க. எந்த வேலைக்காக நான் போகணுன்னா அந்த வேலை இல்லைங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்பி துணிஞ்சி நீங்கள் முன் வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் நீங்கள் முன் நடத்தி சென்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இது தொழில் நிமித்தமாக. இன்னும் சில பேர் இருக்கிறீங்க எப்படின்னா, தகுதி இருந்தும் திறமை இருந்தும் வாய்ப்பில்லாமல் இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இல்லாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்புகள் இருந்தும் இந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு 4வது பாவம் உங்கள் ராசியிலேருந்து 4ல் இருக்கார். உங்கள் ராசியாதிபதி 2வது கட்டத்தில் இருந்து 3வது பார்வையாக செவ்வாவை பார்ப்பார். 3வது பார்வையாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் நிமித்தமாக நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்குவாங்க. வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். சரிங்களா? உடல் உபாதைகள் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடத்துல வலி வருத்தம் தெரியல, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னாலும், வருடக்கணக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி சார் சரியாகும் சொல்லுங்கள் சார்? 6 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியில் உங்கள் ராசியில் எப்போ வராரு அப்படின்னா, இந்த மாத தொடக்கத்தில் சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படின்னா 6ஆம் தேதியெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார்.
6 கிரகம் உங்கள் ராசியில், உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனியை குரு பகவானுடைய பார்வை. இந்த அமைப்புகளெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி விரோதம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், அதே மாதிரி செய்யாத தப்பு செஞ்சன்ற பேராக இருக்கட்டும், போகாத இடத்துக்கு போனன்ற பேராக இருக்கட்டும், இதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் இந்த நேரத்தில். சரியா? அதுவும் நல்ல நேரம். அது எப்போனா 6ஆம் தேதியிலிருந்து. மற்றபடி தொழில் நிமித்தமாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் மாத தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் இந்த மாதத்தில் இருக்குது. அது எப்போ அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, இதுதான் 7 கிரகம் யாருன்னா சூரியன். அவர் புத்திரஸ்தானத்தில் இருக்கார். புத்திரஸ்தானாதிபதி யார்? புதன். இந்த இடத்துக்கு அதிபதி புதன். இந்த புதன் 7ஆம் தேதி இங்கே வராரு. சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி வராரு. புதனுடைய ஆதிக்கத்துக்கு, அதாவது திருமண ஸ்தானாதிபதி ஏற்கனவே இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புத்திரஸ்தானத்தில், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் திருமணஸ்தானத்தில் 7ஆம் தேதி வரார். அப்போது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுங்க, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார 100% கிடையாது, 1000% புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம். இயற்கையாக செயற்கையான்றது வேறு. ஆனால் இந்த நேரத்தில் 100% உருவாகும். அதில் மாற்று கருத்து. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சி சக்ஸஸ், அதில் மாற்று கருத்து இல்லை. இது 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார. அதே மாதிரி திருமணத்துக்காக உன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, நடக்கலை. 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபஸ்தானாதிபதி, உங்கள் ராசியை பார்க்கிறார். திருமணஸ்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்க, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அப்போ சூரியன் புத்திரஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த நிகழ்வு நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, ஐயா எந்த தோஷமாகவே இருக்கட்டும், இந்த நேரத்தில் ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பரிசும் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரிசும் போட்டு 3 மாதத்தில் பந்தலை போட்டு விடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க. இந்த செவ்வாய் இருக்கார்லவா, செவ்வாய் பூமிகாரகன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கார். 4ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுக்கிர பாவகத்தில், சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்ப்பார் 4வது பார்வையாக. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நேரம் அமோகமாக இருக்கும். இப்போ நீட் எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் அந்த டேட்லலாம் வந்தது அப்படின்னா 100% அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விதமாக இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானுக்கு மீண்டும் பயிற்சி கிடையாது. 4ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு யோகம்தான். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நான் மருத்துவராக இருக்கிறேனுங்க, நல்ல பேர் வரும். ப்ரைவேட்டில் இருக்கிறேனுங்க, அரசாங்க உத்தியோகம் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். எந்த தொழிலில் நாம் இருந்தாலும் நமக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்தாதான் அதில் நம்ம சாதிக்க முடியும். ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நாள்லையும் செய்யக்கூடிய விஷயம். சாதிக்கிறது அப்படி இல்லை, இல்லையா? இன்றைக்கி ஒசந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லாருமே 1000 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேனுங்கன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், கலைத்துறையில் பெரிய லெவலில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலே இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. கைராசி மருத்துவர் அப்படின்ற பேரெல்லாம் வாங்கலாம். 4ஆம் தேதி
சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். சுக்கிரன் தான் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பார். 4ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் பிறந்தவங்க இன்னும் 2 விஷயம் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சார் அப்படி என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு. நீண்ட நாள் கனவாக இருக்கும் சில பேருக்கு. வாகன யோகம் இருக்குது 4ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசில் கோட்டை கட்டினீங்க, இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் மனசில் மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. நெசத்தில் கோட்டை கட்டியிருக்க முடியாது. வரக்கூடிய ஜூலை மாதத்தில் 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் நெசத்தில் கோட்டை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாருங்கள். சாதகத்தில் இருக்கிற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறேனுங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை தெரிஞ்சுக்கிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. கணிச்சு கணக்கு போட்டு துல்லியமாக இது நடக்கும் நடக்காது அப்படின்ற விவரத்தை சொல்லிடுறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.